சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கை நடைமுறைக்கு ஒவ்வாத முரண்பாடுகளின் குவியல் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தோல்வி பயத்தாலும் தொடை நடுக்கத்தாலும் அவதிக்கு உள்ளாகியிருக்கும் பாஜக அரசின் நாடகத்தின் உச்ச காட்சியாகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை அமைந்துள்ளது. 4 வருடங்களாக நடைமுறைப்படுத்தப்படாத குடியுரிமை திருத்தச் சட்டம் எப்படி தேர்தல் நெருக்கத்தில் உயிர் பெற்று நாட்டில் பேசுபொருளாக மாற்றப்பட்டு இருக்கிறதோ, அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கை சமர்ப்பிப்பு நாடகமும் அமைந்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அரசமைப்பில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்களுக்கு மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் தேவையில்லை என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையிலான ஒரு குழு மாநிலங்களின் உரிமைகளை அப்பட்டமாக பறிக்க பரிந்துரை செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நடைமுறைக்கு ஒவ்வாத இடைக்கால தேர்தல் என்ற ஒரு புதிய திட்டத்தை இந்த குழு பரிந்துரைத்துள்ளது. தேர்தல் செலவினங்களை குறைக்கவும் ஆங்காங்கே தேர்தல் நடத்துவதால் ஏற்படும் வளர்ச்சி பணிகளின் இடையூறுகளை நீக்கவே ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என்று சொல்லிவிட்டு இடைக்கால தேர்தல் பரிந்துரையை எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதே வாக்காளர்கள், அதே ஓட்டு, அதே செலவு, ஆனால் ஆட்சி கால அளவு குறைக்கப்படும் என கூறுவது குடிமக்களின் ஜனநாயக குரல் வழியை நெரிப்பதாகும். மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றுடன் உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் ஒரு சேர நடத்த இந்த அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பரிந்துரையாகும். முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையிலான குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கை நடைமுறைக்கு சாத்தியமில்லாத முரண்பாடுகளின் குவியலாக இருக்கிறது என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார்.